99% வெற்றி பெற்றதில்லை. அதிமுக தவிக தொண்டர்கள் இணைந்து செயல்பட்டால் 99% வெற்றி பெற முடியும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்படி இல்லை, போன தடவை திமுக தனித்து ஆட்சி வந்தது, அதுக்கு முன்னால் அண்ணா திமுக தனித்து ஆட்சி வந்தாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் தனித்து தான் 100% வெற்றி பெற்று தான் ஆட்சி அமைச்சாங்க. அதுக்கப்புறம் அம்மா 100% ஆட்சி அமைச்சாங்க. ஆனால் 2006 2011 வரைக்கும் திமுக ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக இருந்தது. அதே மைனாரிட்டி அரசாங்கமாக இது அது மெஜாரிட்டியாக நிர்வகிக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு அவங்க பதவி ஏற்பு நாள்ல முதல்வர் ஜோசப் விஜய் பவர் சென்டர்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு சென்டர் தான் அப்படின்னாரு. தமிழ்நாட்டில் இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு தொடர்பு இல்லாத விஷயங்கள் யார்கிட்ட சொல்றது அப்படிங்கறத தெரியாம இருக்கக்கூடிய நிலையில எப்படி நினைக்கிறீங்க சார்? பல பவர் சென்டர் உருவாயிருக்குதா நினைக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க? இல்ல, மிகப்பெரிய பவர் சென்டர் ஆதவ அர்ஜுன். அவர் ஆதவ அர்ஜுன் சீஃப் செக்ரட்டரி சொல்றாரு. ஆதவ அர்ஜுனுடைய ஆட்கள் தான் எல்லா அமைச்சரோடையும் இருக்கிறாங்க. அவர் சொன்னாதான் கையெழுத்தே போடுறாங்க. அதான பெரிய பவர் சென்டர். அது மட்டுமல்ல, ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ஒரு செல்போன் ஒருத்தர் கொண்டு கொடுக்காரு. யார் பேசுறாங்கன்னு தெரியாது, செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ஐஏஎஸ் அதிகாரி யாரு பேசுறது என்ன செய்யறதுன்னு தெரிய முடியல. இது பவர் சென்டர். நாளைக்கு திரு ஜோசப் விஜய்க்கு அடுத்தால திரு ஆதவ அர்ஜுனே பெரிய இடத்துக்கு வரலாம். நிர்வாகம் தெரியலையா விஜய்க்கு? நிர்வாகம் தெரியாம 100க்கு 100 நிர்வாகம் தெரியாத வாய் திறந்து பேச வேண்டியதான். நான் சரியா பண்ணிட்டு இருக்கேன். பேசினா மட்டும் தீர்வு இல்லை. ஒரு முதலமைச்சர் அமைதியாக இருந்தே செயல்பாடு செய்யலாம்ல இல்லையா? இப்ப இன்னைக்கு பார்ல வசூல் பண்றாங்க, கட்ட பஞ்சாயத்து வசூல். விவசாயிகளுக்கு இன்னைக்கு நெல் கொள்முதல் பண்ணல, கஞ்சா பிடிபட்டு இருக்காங்க, கற்பழிப்பு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. திருநெல்வேலியே 17 சம்பவம் நடக்கு. அப்ப நிர்வாகம் எப்படி இருக்கு? இதான் நிர்வாகம் சரியில்லை சார். நாடு முழுவதும் நீட் எக்ஸாம் நடக்கக்கூடிய முறையில் நேற்று சுகாதாரத்துறை அமைச்சர் குண்டாவில் பேட்டி கொடுத்திருக்காரு. நீட் எக்ஸாம் மாநில கொள்கைக்கு எதிராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீட் எக்ஸாம் வேண்டான்றதான் தமிழ் அரசு நிலைப்பாடுன்ற மாதிரி பேட்டி கொடுத்திருக்காரு. மாநில கொள்கைனா இந்த கட்சி இது வரைக்கும் ஆரம்பிச்சு எங்களுடைய கொள்கை எதுன்னு என்னைக்காவது அறிவிச்சிருக்காங்களா? இந்த கட்சிக்கு என்ன கொள்கைகள்? கட்சி ஆரம்பிச்சாங்க, என்ன கொள்கைகள்னு முதல்ல அறிவிச்சிருந்தாங்கன்னா கட்சிக்கு கொள்கைகள் இருந்து நீட்டு இருந்து தெரியும். ஏதோ திமுக நீட்டுக்கு எதிராக இருக்குன்னு, தானும் நீட்டுக்கு எதிராக இருக்குன்னு சொன்னால் இன்னைக்கு மானூரில் சாதாரண தோட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைகள்லாம் இன்னைக்கு ஹைகிரவுண்ட் மெடிக்கல் காலேஜ் படிக்கணும்னா நீட் எக்ஸாம். அப்போ நீட் எக்ஸாம் இத்தனை லட்சம் பேர் எழுதி இன்னைக்கு வர்றாங்க. அதே மாதிரி நீட்டுக்கு பயந்து நிறைய குழந்தைகள் உயிரிழக்கிறாங்க. நீட்டு வேண்டாம்னு எடப்பாடின்னு சொல்லி அது இவங்களே சூசைடு தூண்டுறாங்க. அதெல்லாம் இவங்க யாராவது ஒருத்தர் தூண்டுறாங்க, அவ்வளவுதான். அடுத்த எம்பி எலெக்ஷன் தூண்டுறதுனால குழந்தைகள் இறந்துருவாங்களா? என்னன்னைக்கு நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, இப்ப இத்தனை லட்சம் பேர் இன்னைக்கு நீட்ல பணம் கொடுக்காம இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் சேர்ந்திருக்காங்க. அது நல்லதா இல்ல நீட் எக்ஸாம் வேண்டாங்கிறது நல்லதா? ஒரு அழுத்தம் தானே அவங்களுக்கு, மேலும் ஒரு அழுத்தம் தானே. எல்லாம் படிச்சு நல்ல டாக்டர், நல்ல திறமை உள்ளவங்க, படிச்சவங்க வர வேண்டியது தானே. வசதி உள்ளவங்க போறாங்க, 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கொடுத்து. இது வசதி இல்லை. நான் சொல்றது மானூர்ல ஒரு தோட்டத்துல சாணி எழுற குடும்பம் படிச்சு இன்னைக்கு நீட் பணம் இல்லாம இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் சேர்ந்திருக்காங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இப்போ திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா அல்லது தமிழ்நாடு முழுவதும் டாக்டர் பிள்ளைங்க டாக்டர் படிக்கிறாங்க. 50 லட்சம் வருஷத்துக்கு கட்டுறாங்க. 1 கோடி 50 லட்சம் கட்டுறாங்க. அது தேவையா? எல்லா மக்களும் வரணுங்கிறது தேவையா? இதுதான் வேணும். செயல்பட்டால் என்ன தவறு அரசு? அது ஒவ்வொருடைய கருத்து. அதை பத்தி நம்ம சொல்ல முடியாது. நான் அந்த கட்சியில இல்ல, அந்த 2 கட்சியில இல்ல. சம்பந்தப்பட்ட கட்சியோட மாநில தலைவர் சம்பந்தப்பட்ட கட்சி இல்ல, அந்த கட்சியில முன்னாடி இருந்திருக்கீங்க. இப்ப அந்த உங்க முன்னாடி அந்த தேர்தல கூட்டணியோட 2 கட்சியோடமே உங்க கட்சி கூட்டணியில இருந்திருக்கு. இது அப்படிங்கிறது ஒரு சாத்தியமான மக்களை ஏத்துக்குருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பாஜக அதை பத்தி நான் உனக்கு கருத்து சொல்லுங்க சார். வாயத்திறங்க சிஎம் சொல்லி சட்டசபையிலேயே எதிர்கட்சியினர் போராட்டம் நடத்துற அளவுக்கு போயிருக்காங்க. இந்த அணுகுமுறை எப்படி பாக்குறீங்க சார், எதிர்கட்சியோட அணுகுமுறை? அதாவது தேவையான விஷயங்களுக்கு பதில் சொல்லித்தான் தீரணும். அதுல மறுக்காருன்னா அதுல ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு தான் அர்த்தம். இல்ல, அதாவது இவர் ஆனந்த் சொல்லியிருக்காரு, நம்மளை விட நம்மளோட இதயத்துல தலைவரை வச்சிருக்கிறது சிஎம் சொல்லி அவங்க இதயத்திலே வச்சுட்டு வந்ததை நான் பெருமையா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு சிஎம்? ஆனந்த் சொல்லியிருக்காரு. அவங்க சிஎம் சொல்லி ஸ்டிக்கர் அவங்களோட பாக்கெட்ல வச்சுட்டு வந்தாங்க. யார் வச்சுட்டு வந்தாங்க? திமுக. அப்ப ஆனந்த் சொல்லியிருக்காரு, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, எதிர்கட்சியில் உள்ளவங்க கூட சிஎம் சொல்லி அவர் இதயத்துல அந்த பொறிக்கப்பட்டு வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்ல முடியும். அதனால அது வேண்டாம். மேகதாது விவகாரத்துல பிரதமரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மத்திய அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம அர்த்தம் கொடுக்குறோம். இதில் நடவடிக்கை எடுக்க முடியாது. நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்ல முடியும், அவ்வளவுதான். நிச்சயமா மேகதாது பிரச்சனையில அணை கட்ட விட்டாங்க தமிழக பாரதிய ஜனதா கட்சி.
உறுதியாக இருக்கிறேன். வண்ணத்து பூச்சி பிஜேபி கையில தானே இருக்கு. மேகதாது அணைக்கு வண்ணத்து பூச்சி, அழகான வண்ணத்து பூச்சி பிஜேபி கையில எப்படி காவிரிக்கு ஒரு தீர்ப்பாயம் மத்திய அரசு எப்படி தமிழகத்துக்கு நன்மை கொடுத்ததோ அதே போல மேகதாது பிரச்சனையிலும் நிச்சயமாக நன்மையை கொடுக்கும்.